ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யூடியூப்பில் இருக்கிறவங்களும் மீடியாவில் இருக்கிறவங்களும் என் வீடியோ விரும்பி பார்க்குறவங்களும் என்னுடைய சொந்தங்களும் என்னுடைய பந்தங்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் நண்பர்களும் நண்பிகளும் என்னுடைய விஜய் தம்பி முதலமைச்சர் அரசியல் பயணத்தில் சூப்பராக வழி நடத்தி போகிறாங்க. அதுவும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. நல்ல ஒரு சிறுவர்கள் மேலேயும் நண்பர்கள் மேலேயும் சிறுவர்கள் மேலேயும் நல்ல ஒரு அழகான ஒரு நட்பை வழி நடத்தி செல்கிற ஒரு நம்ம முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் தம்பிக்கு செல்வி அக்கா சேனல்லேருந்து ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லபடியாக அரசியலை நடத்தி போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏழைகளுக்கு சொன்ன வாக்குகளையும் நல்லபடியாக நிறைவேற்றுறீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு சீக்கிரமாக இந்த குறைந்த விலைகளில் மலிவான விலைகளில் ஒரு நல்ல பொருள்கள் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை செஞ்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நீண்ட காலம் அரசியலில் இருக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வத்துடனும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு பட்டமளிப்பு விழா அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மன நிறைவு. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு முதல்வனை நம்ம இந்தியாவுக்கு வர வச்சிருக்கு. அந்த விஷ்ணு பரமாத்மா தான் உங்களை தெய்வம் மாதிரி இறக்கி விட்டுருக்கு இந்தியாவுக்கு. அதனால் நீங்கள் மக்களுக்கு நீண்ட ஆயுசோட நல்ல ஒரு எம்ஜிஆரின் வழியில், ஜெயலலிதா வழியிலும் மற்ற தலைவர்கள் வழியிலையும் நல்லது செஞ்சவங்களுடைய வரமுறைகளை பின்பற்றி நீங்கள் அந்த இடத்துல நீரோடி ஆயுசோட உங்கள் பிள்ளைகளோடையும் உங்கள் ஒய்ஃபுகளோடையும் நல்லபடியாக அரசியல் பயணத்தை தொடங்கணுன்ட்டு செல்வி அக்கா வேண்டுதல். நல்லபடியாக ஏழை மக்களுக்கு நல்லது செய்யுங்க. ஏழைகள் இல்லாத ஒரு இந்தியாவை ஆக்கணும். பெண்களுக்கு முதலுரிமை கொண்டு வந்திருக்கீங்க, ரைட்டு. சிங்கப்பெண் படை கொண்டு வந்திருக்கீங்க, ரைட்டு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்துக்களை செய்கிறீங்க. மன நிறைவாகவும் பூரிப்பாகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விஜய் தம்பி அவங்களே. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் தம்பிக்கு இந்தியா மக்களுடைய இந்தியா சார்பிலையும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு திருச்செந்தூர் முருகனையும் ஆறுபடை நிறைந்த அந்த முருக கடவுளையும் அக்கா வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யுங்க. சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் உங்கள் நண்பிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது செய்யுங்க. ஏன்னா அவங்களால தான் நீங்கள் அந்த பாதையில் இருக்கீங்க. அப்புறம் முடியாத தாய் குலங்கள், முதியவர்கள், அவங்களுக்கும் சிறப்பான ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுங்க. அவ்வளோதான் தம்பி, நல்லபடியாக இருங்க. பாய்.